எபிசோட் 187. ஆதனின் பேச்சை கேட்டு அந்த எக்ஸ்பர்ட்களுக்கு கோபம் வந்தாலும் அவர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று முடிவு எடுக்கவும் அவர்களுக்கு இப்படி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தவும் அங்கு யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சடையனின் பேச்சை கேட்டு அதுபடி நடந்தவர்கள். இப்போது அவன் ஏதும் பேச முடியாமல் விழுந்து கிடப்பதை பார்த்து அங்கே இருந்த யாருக்கும் கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. அதனால் அவர்கள் அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள். அந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அங்கிருந்த சடையனை பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அந்த நீல சட்டை போட்ட வீரன் மட்டும் ஆதனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் அந்த நீல சட்டை போட்டிருக்கும் வீரனை பார்த்து சிரித்துவிட்டு, ஏண்டா ஏண்டா அப்படி பாக்குற, கிளம்புன்னு சொன்னா அவனுங்களை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதானே, எதுக்கு என்ன பார்த்துட்டு நிக்கிற என்று கேட்டான். நாங்கெல்லாம் போவோம், இல்ல இங்கே இருப்போம், அதை பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை என்று முகத்தை சிலித்துக் கொண்டு கோபமாக கூறினான் நீல சட்டை போட்ட வீரன். அதை கேட்ட ஆதன் மீண்டும் சிரித்தான். அதை பார்த்த நீல சட்டை போட்டிருந்த வீரனுக்கு கோபம் வந்தது. அப்போது அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட் அந்த நீல நிற சட்டை போட்டிருக்கும் வீரனை பார்த்து, அசோக், வேண்டாம், எதுவா இருந்தாலும் நம்ம ஒன்னா பேசி முடிவெடுத்துக்கலாம். தயவு செஞ்சு அவங்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஏன்னா அவன் நம்ம சடையனையே அடிச்சு பறக்க விட்டுருக்கானா புரிஞ்சுக்கோ என்று கூறினான். அதை கேட்ட அசோக், ஓஹோ, அப்ப நீயும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல இல்லையா? நான் போய் அவன் கூட சண்டை போட்டா தோத்துட்டு தான் வருவேன் நீ சொல்ல வர இல்லையா என்று கோபமாக கேட்டான். அவன் பேசியதை அந்த பக்கம் இருந்து கேட்ட ஆதன், அதுல உனக்கு என்னடா சந்தேகம், நீ வந்தா என்கிட்ட தோத்து போயிருவேன்னு தான் எனக்கு நல்லா தெரியுமே, இது எதுக்கு நீ அவங்கிட்ட கேட்டு அசிங்கப்பட போற என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்டு அசோக்கிற்கு கோபம் வந்தது. அவன் ஆதனை பார்த்து, நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, புலி பூனையை பார்த்து பயப்படும் நினைக்கிறியா என்று கேட்டான். தம்பி, பார்க்கும்போது எல்லாம் புலியாதான் தெரியும், எதிரில நிக்கிறவன் பூனையாதான் தெரியும். ஆனா சண்டை போட்டு பார்த்தாதான் எது பூனை எது புலின்னு தெரியும். சரி, இவ்ளோ பேசுறேல, வா வந்து என் கூட சண்டை போடு, ஏன் இப்படி கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்க என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சோமன், அசோக்குக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்கடா, அடுத்த அவுட் ஆக போறது அசோக் தான் என்று கூறினான். அதை கேட்டு மகிழன் சிரித்துவிட்டு ஆதனை பார்த்து அமர்ந்திருந்தான். அங்கிருந்த மக்கள் பெரும்பாலானோருக்கு ஆதன் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் அவன் 3 நாட்களாக சண்டை போடும் தோரணையை பார்த்து அவர்கள் ஆதனின் ரசிகர்களாக மாற ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த சோமனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆதனின் பேச்சை கேட்ட அசோக், சும்மா இந்த டயலாக் எல்லாம் பேசாதடா, உன்னை நான் என் சக்தியை வச்சு அடிக்கிறதுக்கே அவமானப்படுறேன்டா, ஒரு வாரியர் லெவல் பையனை அடிச்சு கொண்டுட்டேன்னு பேரு எனக்கு வேணாம், அதுவும் இல்லாம உன் சக்தியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஆளுங்களெல்லாம் நான் பாத்துட்டேன்டா, அதனால உன் சக்தியெல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாதடா குட்டி தம்பி என்று கிண்டலாகவும் திமிராகவும் கூறினான். அதை கேட்ட ஆதன், அப்படியா, இந்த வார்த்தையை கேட்கதாண்டா நானும் பல பக்கம் வசனத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் உன்னை என் சாதாரணமான சக்தி வச்சு ஒரே அட்டாக் பண்றேன், அதுல இருந்து நீ தப்பிச்சிட்டாவோ இல்ல தாக்கு பிடிச்சாவோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா நீ மட்டும் அந்த அட்டாக்ல மாட்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த எக்ஸ்பர்ட் மற்றொரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, இந்த பையன் பேசுறத பார்த்தா ஒரு அட்டாக் பண்ணாலும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், அது தெரியாம இந்த அசோக்கு என்ன சொல்ல போறானோ தெரியல என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். அதை கேட்டு ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள், இந்த ஆதனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவனை பார்த்து இப்படி கேட்டிருப்பான், எல்லாம் அதிக பேரை கொண்டுட்டேன்னு திமிரில் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது மறுபக்கம் சில மக்கள், ஆதன் ஒரு மாவீரன் தான், ஏன்னா அவன் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவங்கிட்டே இப்படி சவால் விடுறானா, அந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி இல்லாம எதுவும் பண்ண முடியாது, ஆதன் ஜெயிக்கிறானோ இல்லையோ அவன் விட்ட சவாலுக்கே அவனை பாராட்டணும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு பக்கம் ஆதனுக்கு எதிராகவும் மறுபக்கம் சில மக்கள் ஆதனுக்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் சோமன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் ஆதன் எந்த அட்டாக் பயன்படுத்த போகிறான் என்று மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆதனின் பேச்சை கேட்டதும் அசோக்கிற்கு கோபம் வந்துவிட்டது. என்னடா சின்ன பொடி பையன், நீ எல்லாம் எனக்கு சவால் விடுறியா என்று வரட்டு சிரிப்பு சிரித்தான். ஆமாடா, நான் எதுக்கு உனக்கு சவால் விடுறேன்னா, உன்னை விட நான் சக்தி வாய்ந்தவன், அத உனக்கு உணர்த்தணும்ல, அதுவும் இல்லாம இதெல்லாம் வார்த்தையில சொன்னா சிரிப்பாதான் இருக்கும், அதுவே செயல்ல செஞ்சாதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வாய்தான் பேசுறாங்க, மத்தபடி செயல் எல்லாம் இல்ல, அதனாலதான் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம்னு இருக்கேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட மக்களுக்கு முன்பை போலவே ஆதனை சிலர் திட்டினார்கள், சிலர் ஆதனுக்கு ஆதரவாகவும் பேசினார்கள்.
ஆதனுக்கு ஆதரவாக பேசுவதை கேட்டு விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் கோபம் வந்தது. இருப்பினும் அவர்கள் கோபத்தை அடக்கி பல்லை கடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சோமன், இவனுங்க பல்ல கடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தா பல்லு உடஞ்சு வாய்க்குள்ள போயிரும் போலயே என்று கூறினான். ஆதன் பேசியதை கேட்டு அசோக் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன், என்ன இவன் அமைதியா நின்னுட்டு இருக்கான், இவனை இப்படியே விட்டா இவன் சண்டைக்கு வரலன்னு போனாலும் போயிருவான், அதனால நம்மளே சண்டையை ஆரம்பிச்சிடலாம் என்று நினைத்து விட்டு அசோக்கை பார்த்து, சரி நான் 3 என்ற அதுக்குள்ள நீ என்னோட அந்த ஒரு அட்டாக்க சமாளிக்கிறதுக்கு ஒத்துக்கணும், இல்லனா அதுக்கப்புறம் நடக்கிறத நீ தாங்க மாட்ட பாத்துக்கோ என்று எச்சரித்தான். அதை கேட்டதும் அசோக் அப்போதே ஆதனை கொன்று வீழ்த்த வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு கோபத்துடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தான். இருப்பினும் அவன் சடையனை தாக்கியது அவனது நினைவுக்கு வந்தது. அதனால் அவன் உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஆதன் அசோக்கை பார்த்து 1 என்று கூறினான். அதை கேட்டதும் அசோக்கிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டப்பட ஆரம்பித்தான். அதை பார்த்த ஆதன் அவனை சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது ஆதன் அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு அடி முன்னெடுத்து வைத்து நின்றான். ஆதன் உடம்பிலிருந்து ஆற்றல் சக்தி கொந்தளித்துக் கொண்டு வெளியே வந்தது. அப்போது திடீரென்று அசோக்கை சுற்றி ஒரு இரும்பு கம்பிகள் வந்து அவனை மற்றும் சுற்றி வளைத்து நின்றது. அந்த கம்பிகளை தொட்டு பார்த்தான் அசோக். அப்போது அதிலிருந்து வந்த மின்னல் சக்தி அவனை கையில் கரண்ட் அடித்தது போல தாக்கியது. என்ன இந்த கம்பிகள் இருந்து இவ்வளவு சக்தி வருது, நம்ம இந்த பையனை தப்பா நினைச்சிட்டோமோ, சரி அவன் ஒரு அட்டாக் தானே சொன்னான், அதுல மட்டும் தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம் என்று நினைத்தான் அசோக். அது மட்டுமின்றி அந்த கம்பிகளில் இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து அசோக்கை தாக்கிக் கொண்டிருந்தது. அசோக் அசையாமல் அப்படியே நின்றான். அந்த சக்தி ஏதும் செய்யவில்லை. அதை பார்த்த அசோக்கிற்கு பதட்டம் மேலும் அதிகமானது. அவனுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அசோக் பதட்டப்படுவதை பார்த்து அங்கிருந்த மக்கள், என்ன இந்த அசோக்கு ரொம்ப பதட்டப்பட்டுகிட்டு இருக்கான், அவனை சுத்தி கம்பி தானே இருக்கு, அதை உடைச்சிட்டு வர வேண்டியதானே என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கிருக்கும் அசோக்கை தவிர வேறு யாருக்கும் அதிலிருந்து சக்தி வாய்ந்த தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. அவர்களுக்கு அசோக் ஒரு கம்பிகளுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறான் என்று மட்டும்தான் தெரியும். ஆதன் அசோக்கை பார்த்து 2 என்று கூறிவிட்டு அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தான். ஆதன் ஒரு அடி முன்னால் வைத்து நின்றதை பார்த்த அசோக்கிற்கு பயம் மேலும் அதிகமானது. அவனது இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் அங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவனை சுற்றியிருந்த இரும்பு கம்பிகள் அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் அவனை தாக்க காத்துக் கொண்டிருந்தது. அவன் நெற்றியிலிருந்து வரும் வேர்வையை கூட அவன் துடைக்க பயந்து கொண்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த கம்பிகளை சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு நின்று கொண்டிருந்த போது அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது வானத்தில் இருந்து ஒரு மெல்லிய லைட் ரே சக்தி வந்து அசோக்கை முட்டி போட வைத்து அழுத்தியது. அவனும் அதை எதிர்த்து நின்றான். இருப்பினும் அந்த சக்தி அவன் எண்ணியதை விட மிகவும் வலிமையாக இருந்தது. அவனது உடம்பில் இருந்த எலும்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல சேதமடைவதை உணர்ந்தான் அசோக். அத்துடன் அவனது எலும்புகள் உடையப் போவதையும் உணர்ந்து பயந்து கொண்டிருந்தான். இந்த சக்தி ரொம்ப வலிமையானதா இருக்கு, ஒரு வாரியர் லெவல் சக்தியில இருக்குவன் இவ்வளவு சக்தி வச்சிருக்கானா, இந்த சக்தியை 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் கூட தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்க என்று நினைத்து வியந்தான் அசோக். அங்கிருந்த அனைவருக்கும் அந்த லைட்ரே சக்தி வந்து அசோக்கை அழுத்துவது தெரியாததால் அவர்கள் அனைவரும் அசோக்கை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னடா இது, இன்னும் அவன் அட்டாக்க யூஸ் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள இவன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தான் தெரியலையா இல்ல யாருக்கும் தெரியலையா என்று கேட்டான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர், இந்த சக்தி எல்லாத்துக்கும் தெரியாது, அது அங்க அந்த கம்பிக்குள்ள நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி ஒரு சக்தியை தான் ஆதம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அங்க அசோக் அந்த சக்தி ஆற்றலோட போராடிக்கிட்டு இருக்கத பார்த்தா இந்த சக்திய 2வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கவங்க தாங்கிறது கூட கஷ்டமான விஷயம்தான் என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போது சோமன் மகிழனிடம், டேய் உங்க தாடிக்கார ஐயாவுக்கு எல்லாமே தெரியுதுடா, நான் இத்தனை நாளா ஆதன் கூட இருக்கேன், அவன் இப்படி ஒரு சக்தியை பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லடா என்று கூறினான். ஆமா மச்சான், அவர் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா அவர் எங்க மாஸ்டர் கூடவே இருந்து அவர் சொல்லி கொடுக்கிற கலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் நிறைய பேருக்கு ஒவ்வொரு படியா சொல்லி கொடுப்பாரு. எந்த சக்தி எப்படி அடிக்கும், அதை எப்படி தடுக்கலாம் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம குறிப்பிட்ட லெவல் போக போகதான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஐயா சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் ஆதன் இவ்வளவு சக்தி ஆற்றல வெளிக்காட்டாம இருந்ததுக்கு காரணம் அவன் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆளுங்களெல்லாம் பார்க்காம இருந்திருப்பான்டா, அதனாலதான். ஆனா இந்த இடத்துல அவன் இத பயன்படுத்தலன்னா ஆதனை கொன்றுவாங்க, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆளுங்கெல்லாம் இந்த ரகசிய இடத்துக்குள்ள இருக்காங்க என்று கூறினான் மகிழன். ஆதன் அசோக்கை பார்த்து 3 என்று கூறிவிட்டு கோபமாக முறைத்தான்.
அப்போது அசோக் அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அவன் அப்படியே கீழே உட்கார்ந்தவாறு ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அசோக்கை பார்த்து, சரி, நான் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ என்னோட ஒரு அட்டாக்க சந்திக்க தயாரா இருக்க இல்லையா என்று அடுத்த வார்த்தை பேசுவதற்கு வந்தான். அசோக் அவனை குறுக்கிட்டு, நீ வேற எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண வேண்டாம், நான் ஒரு அட்டாக்க சந்திக்க தயார் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஆதன் தனது லைட் சக்தியை எடுத்து அசோக்கை தாக்கினான். அசோக் அந்த கம்பிகளுக்கு இடையில் இருந்த போதே அவனது முழு சக்தியையும் இழந்து விட்டான். அதனால் அந்த லைட் சக்தி பட்டதும் முதலில் மேலே பறந்தான். அதன் பிறகு அவன் பல அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயிலிருந்து ரத்த ரத்தமாக வந்தது. அசோக்கின் உடம்பில் இருக்கும் எலும்புகள் உடையும் சத்தம் அந்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருக்கும் மக்களுக்கே நன்றாக கேட்டது. அசோக் அந்த வழியில் கதறிக்கொண்டு அங்குமிங்கும் உருண்டு கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் மாவீரனான சடையனை முதலில் அடித்து வீழ்த்தினான். அதன் பிறகு அவனை அடித்ததற்காக கேள்வி கேட்க வந்த அசோக்கை சவால் விட்டு அடித்து பறக்க விட்டான். இதையெல்லாம் பார்த்த அங்கிருந்த மக்களுக்கு நம்பவே முடியவில்லை. அங்கு நின்று கொண்டிருந்த விஜயன் மற்றும் இளங்கோவன் ஆதனின் வெற்றியை பார்த்து கோபத்தில் கொதித்து போயிருந்தார்கள். கடந்த 3 நாட்களாக ஆதன் ஒவ்வொரு முறையும் சண்டை போடும் போதும் அவனை யாராவது கொன்றுவிட மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களது எண்ணமெல்லாம் பகல் கனவாகத்தான் முடிந்தது. அதனால் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவருக்கும் ஆதன் ஒரு எக்ஸ்போர்ட்டுடன் சண்டை போட ஆரம்பிக்கும் போது பயந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை செய்து ஆதன் அந்த எக்ஸ்போர்ட்டை வீழ்த்தி கொண்டிருந்தான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஆதன் சந்தித்த எந்த ஒரு வீரனும் ஆதனின் 3 தாக்குதலை கூட தாங்க முடியாமல் இறந்து போனார்கள் அல்லது தோல்வியடைந்தார்கள். அப்போது தமிழ்ச்செல்வன் திரும்பி விஜயனையும் இளங்கோவனையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் முகத்தை சுளித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு அருகில் சென்று தமிழ்ச்செல்வன், யாரோ ஆத 2 நாள் கூட இந்த இடத்துல இருக்க மாட்டானோ தாங்க மாட்டான்னு சத்தம் போட்டாங்க, இப்போ அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே என்று கிண்டலாக கூறினார். அதை கேட்ட விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் கோபம் அதிகமானது. அப்போது விஜயன் இளங்கோவனை பார்த்து, இவன் ரொம்ப பேசுறான் இளங்கோ, இரு, இவனை போய் கன்னத்துல 2 அறை அரைஞ்சிட்டு வர்றேன் என்று கூறினான். அதை கேட்ட இளங்கோவன் வேகமாக திரும்பி அங்கிருந்த மாஸ்டரின் துணைவரை பார்த்தார். அவர் இருவரையும் கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தார். விஜயனுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் சண்டை வருமா? ஆதனை சந்திக்க வரும் புதிய வீரன் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 188. விஜயன் தமிழ்ச்செல்வன் மீது கோபத்தில் அவரை அடிக்க முற்பட்டான். அப்போது அவன் மெல்லமாக திரும்பி அங்கிருந்த மாஸ்டரின் துணைவரை பார்த்தார். அவர் விஜயனையும் இளங்கோவனையும் முறைத்துக் கொண்டிருந்தார். நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இங்க நம்ம மாஸ்டரோட துணைவர் இருக்கிறது தெரியாம ரொம்ப கத்திட்டனே. அவருக்கு நம்ம மேல தப்பான அபிப்பிராயம் வந்துட்டா அப்புறம் நம்மள அடுத்த மாஸ்டர் இவர் பரிந்துரைக்க மறுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தமிழ்ச்செல்வனையும் தமிழ்வாணனையும் வாழ்க்கை முழுக்க ஒன்னும் பண்ண முடியாம போயிரும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா போலாம், அதுதான் நமக்கு நல்லது என்று விஜயன் நினைத்துவிட்டு அவர் அமைதியாக திரும்பி மாஸ்டரின் துணைவரை பார்த்து வணங்கிவிட்டு நின்றார். அப்போது தமிழ்ச்செல்வன் இருவரையும் பார்த்து, இந்த ரகசிய இடத்துக்குள்ள பல பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆதனுக்கு சமமா இருக்க முடியுமா என்ன? வர்ற எக்ஸ்பர்ட் எல்லாம் இப்படி ஆதன் கிட்ட தோத்துட்டு இருக்கத பார்த்தா இங்க இருக்க யாரும் ஆதனுக்கு சமமா எதிர்க்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்றது வேந்தனையும் வனிதாவையும் சேர்த்துதான் என்று கூறினார். அதை கேட்டதும் இளங்கோவனுக்கு கோபம் வந்து தமிழ்ச்செல்வனை பார்த்து, தமிழ்ச்செல்வா, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. இந்த ஆதன் இப்ப வேணும்னா 4 பேரை கொண்டிருக்கலாம். ஆனா வேந்தனும் வனிதாவும் பல வருஷமா எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்க மாவீரர்கள். அவங்களுக்கு முன்னாடி ஆதனால நிக்க கூட முடியாது. ஆதன் கிணத்துக்குள்ள இருக்க தவக்கலை, ஆனா வேந்தனும் வனிதாவும் சமுத்திரத்துல இருக்க திமிங்கலம். எதை கொண்டு போய் எது கூட வச்சு பேசுற தமிழே என்று ஏளனமாக கூறினார். யாரு தவக்கலை யாரு திமிங்கலம்னு எல்லாம் நேருக்கு நேரம் சந்திக்கும் போது தெரியும். இப்ப இதை பத்தி எதுவும் பேச வேணாம் என்று தனக்குள் நினைத்துவிட்டு அமைதியாக நின்றார் தமிழ்ச்செல்வன். ரகசிய இடத்திற்குள் ஆதன் அடித்து அசோக் கீழே விழுந்து சிறிது நேரம் வழியில் அங்குமிங்கும் உருண்டு கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் அசையாமல் அப்படியே படுத்திருந்தான். அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து விட்டானா என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதேபோல் அசோக்குடன் வந்த எக்ஸ்பர்ட்களும் ஆதனுடன் பேச தயாராக இல்லாமல் இருந்தார்கள். அதில் சிலர் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். ஏனென்றால் ஆதன் அசோக் மீது இருக்கும் கோபத்தை தன் மீது காட்டி விடுவானோ என்று பயந்து கொண்டு சென்று விட்டார்கள். இதுவரை 3 நபர்களை ஆதன் வென்றதற்கு பிறகு
அவனது சக்தி மேலும் அதிகமானது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள், இவன் இன்னும் பலசாலி ஆகிட்டே தான் இருக்கான், இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த எக்ஸ்பர்ட்களின் கண்ணில் கோபத்தை பார்த்துவிட்டு, என்னப்பா, யாருக்காவது நான் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா தைரியமா முன்னால வந்து என் கூட சண்டை போடலாம் என்று கூறினான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த ஆதன் என்று கூறினான் ஒருவன். அங்கு தூரத்தில் இருந்த ஒரு நபர் கூட்டத்தோடு வந்தான். அது வேறு யாரும் இல்லை, புலிச்செல்வன் தான். அவன் சந்திரா அகாடமியின் ரேங்கிங் பட்டியலில் 3வது இடத்தில் இருப்பவனாகும். அவனுக்கு பின்னால் சந்திரா அகாடமியின் சிஷ்யர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த புலிச்செல்வன் மட்டுமல்லாமல் அவனுடன் வந்த சிஷ்யர்களும் ஆதனை கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, நீ வாரியர் லெவல் சக்தியில் இருந்தாலும் எங்க சந்திரா அகாடமி வீரர்கள் பல பேரை கொண்டிருக்கேனா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்று கோபமாக கூறினான். அதை கேட்ட ஆதன் ஏதும் பேசவில்லை. அவன் புலிச்செல்வனை கண்ணிமைக்காமல் கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த ரகசிய இடத்தில் ஆதன் சந்திரா அகாடமி வீரர்களை கொன்றது அவனுக்கு புதிதல்ல. ஏனென்றால் அவன் சைகன் வம்சத்து சண்டையில் அதன் பிறகு பல இடங்களில் ஆதன் சந்திரா அகாடமி வீரர்களை கொன்று கொண்டிருப்பது அதிகம்தான் ஆனதை தவிர கம்மியாகவில்லை. இதற்கு முன்பு மாதவனுடன் ஆதன் பகைத்துக் கொண்டுதான் பீமன் வம்சத்து சண்டை போட்டிக்கு வந்தான். இப்போது இந்த இடத்திற்கு வந்து அதே வம்சத்து மாவீரனான புலிச்செல்வனை பார்ப்பான் என்று ஆதன் நினைத்து கூட பார்க்கவில்லை. புலிச்செல்வனுக்கு பின்னால் உதயன் வந்து நின்றான். அதை பார்த்த ஆதன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு நின்றான். ஏனென்றால் உதயன் ஆதனிடம் உதை வாங்கிக் கொண்டுதான் அங்கிருந்து சென்றான். ஆனால் அவன் வந்து புலிச்செல்வனுடன் இணைவான் என்று ஆதன் நினைக்கவே இல்லை. அங்கு பல வீரர்களுடன் புலிச்செல்வன் மற்றும் உதயனும் நின்று கொண்டிருந்தாலும் ஆதன் கண்களில் கடுகளவும் பயமே இல்லை என்பதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது ஆதன் புலிச்செல்வனை பார்த்து, உன் சந்திரா அகாடமி வீரர்களை நான் ஒன்னும் சும்மா கொல்லல. அவங்க வந்து என்கிட்ட வம்பிழுத்தாங்க, என்ன கொல்லணும்னு நினைச்சாங்க. அதனால நான் அவங்களை கொன்னேன். சும்மா போறவனை கொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்புறம் போர்க்களத்துக்கு வந்துட்டு ரத்தம் வருதேன்னு அழுதா என்ன பண்றது சொல்லு என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட புலிச்செல்வன், ஆமாடா, எங்க சந்திரா அகாடமி வீரர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவங்க மேல கை வைப்ப? நீ அவங்க மேல கை வைக்கலாதன், நீ எங்க சந்திரா அகாடமி மேல கை வச்சிருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் என்று கோபமாக கூறினான். புலிச்செல்வன் உடம்பிலிருந்து பயங்கரமான சக்தி ஆதனை கொல்ல வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் அவன் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அது மட்டுமின்றி உதயன் புலிச்செல்வனின் நெருங்கிய நண்பனாகும். ஆதன் அவனை அடித்தது புலிச்செல்வனுக்கு கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. புலிச்செல்வன் பேச்சை கேட்ட ஆதன் அங்கிருந்த உதயன் மற்றும் அனைத்து சந்திரா அகாடமி வீரர்களையும் பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு, டேய், உனக்கு என் கூட சண்டை போடணும்னா வா, வந்து சண்டை போடு. அதுக்கு எதுக்கு இப்படி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? இதாண்டா இந்த சந்திரா அகாடமி ஆளுங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னே தெரியல. ஆனா உங்க எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ கோமாளி கூட்டங்களை பாக்குற மாதிரியே இருக்கு என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டதும் புலிச்செல்வனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வீரன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க புலிச்செல்வனையும் சந்திரா அகாடமி வீரர்களையும் பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்லுவ என்று கோபமாக கேட்டுவிட்டு தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பேசிட்டு இருக்கும் போது சக்தி எடுத்து என்ன அடிப்ப என்று கோபமாக கேட்டுவிட்டு ஆதன் அவனது ஈட்டியுடன் சேர்த்து அவனது லைட் சக்தியையும் அந்த வீரனை நோக்கி தாக்கினான். அந்த 2 சக்திகளும் மோதியதில் அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. அதை பார்த்த புலிச்செல்வன் மற்றும் உதயனும் திகைத்து போனார்கள். அந்த அதிர்வு நிற்பதற்குள் ஆதனின் சக்தி வேகமாக வந்து அந்த வீரனை அடித்து 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அந்த நபர் காற்றில் நெடுந்தூரம் பறந்து சென்று தலையில் விழுந்ததால் அவன் அங்கேயே சுருண்டு படுத்துக் கொண்டான். அவன் உடம்பில் உயிர் இருந்தது. ஆனால் கத்தி எழும் அளவிற்கு அவன் உடம்பில் சக்தி இல்லாமல் போனது. ஆதன் அங்கு அந்த வீரனை புலிச்செல்வனுக்கு முன்னால் அடித்து பறக்க விட்டதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் கூட்டம், இந்த ஆதன் தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா மாவீரனான புலிச்செல்வன் முன்னாடி அவன் அகாடமி வீரனை அடிச்சு பறக்க விடுறது அவன் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டான் என்று ஒருபுறம் இருந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மறுபக்கம் இருந்த மக்கள், ஆதன் செஞ்சதுதான் சரியான விஷயம். ஏன்னா அவன் அமைதியா நின்னுதான் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த வீரன் தான் திடீர்னு வந்து ஆதனை தாக்குனான். தப்பு அந்த வீரன் மேலதான். ஏன்னா ஒரு பூனை கூட அதோட உயிருக்கு ஆபத்து வரும்போது புலியா மாறும். அப்ப இத்தனை வீரர்களை கொண்ட ஆதனுக்கு எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் இருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி 2 பக்கமும் ஆதனுக்கு எதிராகவும் சார்பாகவும் மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது விஜயன் இளங்கோவனை பார்த்து, இந்த ஆதன் இந்த வாட்டி நல்லா மாட்டிக்கிட்டான் இளங்கோ. ஏன்னா ஆதன் புலிச்செல்வனோட வீரனை அவன் கண்ணு முன்னாடியே அடிச்சது அவன் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டான் என்று கூறினான்.
உண்மைதான் விஜயன். இருந்தாலும் இப்போ வரைக்கும் புலிச்செல்வன் எதுவும் பேசாம இருக்கத பார்த்தாதான் அவன் என்ன செய்ய போறானே தெரியல விஜயன் என்று கூறினார் இளங்கோ. இவர்கள் இருவரும் பேசி முடித்த அடுத்த நிமிடம் புலிச்செல்வன் ஆதனை பார்த்து, ஆதன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் ஆள் அடிச்சிருப்ப என்று கோபமாக கேட்டான். அதை கேட்ட ஆதன், ஆமாடா, அப்படிதான் அடிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே வாய் பேசிக்கிட்டு இருந்தா உன்னையும் அடிப்பேன், உன் கூட நிக்கிறவங்களையும் அடிப்பேன். அதனால எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க, அதுதான் உங்க எல்லாத்துக்கும் நல்லது என்று கூறினான். ஆதன் பணிந்து பேசினாலும் சரி, திமிராக பேசினாலும் சரி, எப்படியும் புலிச்செல்வன் ஆதனுடன் சண்டை போடாமல் விடப்போவதில்லை என்பது மக்களும் அறிவார்கள், ஆதனும் அறிவான். அதனால் ஆதன் அடிபணிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிகாரத்தோடு பேச ஆரம்பித்தான். அது அங்கிருக்கும் சந்திரா அகாடமி வீரர்களுக்கும் புலிச்செல்வனுக்கும் கோபத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தது. ஆதனின் பேச்சை கேட்ட புலிச்செல்வன் அவன் வேகமாக திரும்பி அங்கிருந்து அவனது சந்திரா அகாடமி வீரர்களை பார்த்து, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா சரி வராது. இவன் போக போக நம்ம அகாடமிய தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அதனால இவனை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இவனை கொன்னுட்டு வர்றதா இருந்தா என் கூட வாங்க, இல்லனா அவன் கையாலே செத்துடுங்க என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து தள்ளி நின்றான். அவனது உத்தரவை கேட்டு அங்கிருந்த சந்திரா அகாடமி வீரர்கள் அவர்களது தாக்குதலை ஆதனை நோக்கி தாக்க தயாராக இருந்தார்கள். என்னதான் ஆதன் பெரிய வீரனாக இருந்தாலும் அவன் வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவனாகும். ஆனால் இப்போது அவனை தாக்க காத்திருக்கும் சந்திரா அகாடமி வீரர்கள் அனைவரும் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்களாகும். அதனால் அங்கு என்னவாக போகிறது என்று தெரிந்து கொள்ள அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஆதன் தேவையில்லாம புலிச்செல்வனை கோவப்படுத்திட்டான், அதனால இப்போ பிரச்சனை ஆதனுக்கு தான். இவன் எப்படி சந்திரா அகாடமி எக்ஸ்பர்ட்டுகளோட சக்தியிலிருந்து தப்பிக்க போறான்னு தான் தெரியல என்று கூறினான். அங்கிருந்த பல மக்கள் மீண்டும் ஆதன் இந்த முறை இறந்து போகத்தான் போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டின் சக்தி ஆதனை தாக்க வேகமாக சென்றது. அதை பார்த்த ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து அந்த வீரனின் சக்தியை நோக்கி எறிந்தான். அந்த வீரன் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆதன் சோமனின் பெரும்பு குச்சியை எடுத்து சாட்டையாக மாற்றி தூக்கி அந்த வீரனின் கழுத்தில் போட்டு வேகமாக தன்னை நோக்கி இழுத்தான். அந்த வீரனும் வேகமாக ஆதனை நோக்கி வரும்போது ஆதன் தனது புயல் ஈட்டியை எடுத்து அவனை நோக்கி எறிந்தான். சாட்டையில் சிக்கிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த வீரனால் ஏதும் செய்ய முடியவில்லை. அந்த புயல் ஈட்டியும் மிகவும் வேகமாக வந்து அந்த வீரனின் நெஞ்சில் குத்தி மறுபக்கம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்கள் ஆதனை அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நடப்பதை பார்த்த சோமன், டே மயிலன், இப்ப என் நண்பன் ஆதம் பயன்படுத்தினானே சாட்ட, அது என்னோட ஆயுதம்டா. அவனோட பாதுகாப்புக்கு நான் தான் அவனுக்கு கொடுத்து விட்டேன். அதை அவன் இப்போதான் பயன்படுத்துறான் என்று சந்தோஷமாக கூறினான். அப்படியா சோமனு, உண்மையாலுமே உன் சாட்ட சக்தி சூப்பரா இருக்குடா. ஆதம் அதை சரியான நேரத்துல பயன்படுத்திருக்கான்டா என்று கூறினான் மகிழன். ஆதன் தனது சாட்டையை சண்டைக்கு பயன்படுத்தியதை பார்த்த சோமனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் ஆதனையை கண்ணுமிக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆதனின் சக்தியை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மற்ற எக்ஸ்பர்ட்களை பார்த்து, இதுக்கு மேல இந்த ஆதனை தனியா அடிச்சா நம்ம ஆளுங்க பல பேரை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆதன் அடிக்கலாம். அப்போ இந்த ஆதன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் சரியென்று தலையசைத்து விட்டு அனைவரும் ஆதனை சுற்றி நின்றார்கள். ஆதன் அங்கிருந்த அனைவரையும் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் நம்மள இப்படி சுத்து போட்டு நிக்கிறாங்கன்னா இவங்க நம்மள ஒன்னா அடிக்கதான் சுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து தனக்குள் பேசினான். அங்கு ஆதனை அனைத்து எக்ஸ்பர்ட்களும் சுற்றி நிற்பதை பார்த்த விஜயன், நம்ம நினைச்ச மாதிரியே ஆதனை கொல்ல போறாங்க இளங்கோ. ஏன்னா ஆதனை எல்லாரும் சந்திரா அகாடமி ஃபார்மேஷன் போட்டு நிக்கிறாங்க. இதுல எல்லாரும் ஒன்னா அட்டாக் பண்ணுவாங்க இளங்கோ. அதனாலதான் இந்த அட்டாக்ல இருந்து ஆதனால தப்பிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தார். அதை கேட்டு இளங்கோவனும் சிரித்துவிட்டு, ஆமா விஜயன், எனக்கு இந்த ஃபார்மேஷன் பத்தி தெரியும். இது சந்திரா அகாடமி வீரர்களோட தனித்துவமான ஃபார்மேஷன். இதுல இருந்து ஒரு வீரன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த மாதிரி ஒருத்தனை இத்தனை எக்ஸ்பர்ட் சேர்ந்து அடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இது எப்படி இந்த அரசபுரம் பெரியவங்க தடுக்காம இருக்காங்க என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் ஆம் என்று தலையசைத்து விட்டு அப்படியே திரும்பி மாஸ்டரின் துணைவரை பார்த்தார்கள். அவர் அங்கிருந்த மக்கள் அனைவரையும் பார்த்துக் கொண்டு ஏதும் பேசாமல் இருந்தார். ஆதன் என்ன செய்ய போகிறான்? அடுத்து வரப்போகும் புது நபர் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 189. மாஸ்டரின் துணைவர் குறுக்கிட்டு அந்த சண்டையை தடுப்பார் என்று மக்கள் நினைத்துக் கொண்டு அவரை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மாஸ்டரின் துணைவர் சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்தார். அப்போது இந்த விஷயத்தை பற்றி அவர் மாஸ்டரிடம் டிவைன் சென்ஸ் மூலமாக பேசினார்.
அவரது பதிலை கேட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து அவரது கண்களை மெதுவாக திறந்து அங்கிருக்கும் மக்களை பார்த்து, இந்த ரகசிய இடத்துக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் தடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கவன இத்தனை எக்ஸ்போர்ட் சேர்ந்து அடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஆனா நம்ம விதிமுறைப்படி இந்த ரகசிய இடத்துக்குள்ள போறவங்க எல்லாரும் சமமான ஆள் தான். இதுக்குள்ள அவங்க எத்தனை பேர் போனாலும் அவங்க எல்லாரும் ஒரு டீம் தான். அதனால அவங்க டீமோட பாயிண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு வீரனை எத்தனை பேர் வேணாலும் சேர்ந்து சண்டை போடலாம், ஏன் கொன்னுட்டு கூட போலாம். அந்த வீரனுக்கு திறமை இருந்தா அவங்கள கொல்லலாம், இல்லனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சும் போகலாம். அது அவனோட சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த விஜயன், இளங்கோவன் மற்றும் அவனது வீரர்களை தவிர மற்ற அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது தமிழ்ச்செல்வன் மாஸ்டரின் துணைவரை பார்த்து, இல்லையா இந்த விதிமுறை என்று கேட்க வந்தார். அப்போது அவரை குறுக்கிட்ட மாஸ்டரின் துணைவர், நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது தமிழ். இது நம்ம முன்னாடி நடத்தின ரகசிய இடத்துல இல்லைன்னு தானே சொல்ல வர்றீங்க? ஆமா, ஆனா நம்ம மாஸ்டர் இப்ப இந்த தகவலை உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொன்னாரு, அதனாலதான் சொன்னேன் என்று கூறினார். அதை கேட்டதும் தமிழ்ச்செல்வன் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு பின்னால் சென்று நின்றான். அப்போது சோமன் மகிழனை பார்த்து, டேய் என்னடா இந்த ஐயா மாஸ்டர் சொன்னாரு, அததான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாரு, இவர் உள்ள போய் கேட்டுட்டு வரவே இல்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான். இல்ல மச்சான், ஏதாவது பெரிய விஷயமா இருந்தாதான் இவர் போய் மாஸ்டர் நேர்ல பார்த்து கேட்டுட்டு வருவாரு. மற்ற விஷயத்துக்கெல்லாம் டிவைன் சென்ஸ் மூலமா இங்கிருந்தே கேட்டு சொல்லுவாரு. அப்படித்தான் இப்ப கேட்டு சொல்லிருக்காரு. இதுக்கு மேல ஆதன் என்ன பண்ண போறான்னு காத்திருந்துதான் பாக்கணும் என்று கூறினான் மகிழன். ஓ சரி சரி மச்சான் என்று சோமன் கூறிவிட்டு தனது முழு கவனத்தையும் ஆதன் மீது வைத்து பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான். ஆதன் அங்கு அவனை சுற்றி இருக்கும் அனைத்து எக்ஸ்பர்ட்களையும் சற்று பயமுறுத்துவதற்காக சோமனின் பிரம்பு குச்சியை எடுத்து சாட்டையாக பயன்படுத்தி அங்குமிங்கும் அடித்தான். அது வானத்தில் இருந்து இடி வந்து தரையில் விழுவது போல சத்தம் கேட்டது. அதை கேட்டு மிரண்டு போனார்கள். அதை பார்த்த மக்கள் ஆதன் பயத்தில் தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருவன், அவனை அட்டாக் பண்ணுங்க என்று கத்தினான். அப்போது அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் தங்களது சக்தியை பயன்படுத்தி ஆதனை தாக்கினார்கள். அவர்களது சக்தி மிகவும் வலிமையானதாகும். அது ஆதனை தாக்க வேகமாக வந்தது. அதை பார்த்த ஆதன் தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து நின்றான். அப்போது அவனது உடம்பில் இருந்து ஒரு ஆற்றல் வந்து அவனது உடம்பை சுற்றி ஒரு கவசம் போல கவர் செய்தது. ஆதன் அந்த சக்தி ஆற்றல் அவன் உடம்பை கவர் செய்த அடுத்த நிமிடம் அட்டாக் என்று சத்தமிட்டான். அப்போது அவனது உடம்பில் இருந்து வந்த ஈட்டி சக்தி மிகவும் வேகமாக சென்று அங்கு வந்த அனைத்து அட்டாக்குகளையும் தாக்கியது. அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அப்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ஆதன் அவன் தனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் மீது எறிந்தான். அனைத்து எக்ஸ்பர்ட்களும் அந்த ஈட்டிகள் வந்து அவர்களது அட்டாக்கில் பட்டு வெடித்து சிதறிவிட்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த போது அந்த டிராகன் ஈட்டி செல்லும் நபர் தன்னை நோக்கி ஒரு டிராகன் ஈட்டி வருகிறது என்று புரிந்து கொண்டு அவனது வாளை வைத்து தடுக்க முயற்சி செய்தான். அப்போது அங்கு தங்க நிறமான டிராகன் ஈட்டி வாளை உடைத்து கொண்டு சென்று அங்கிருந்த வீரனின் நெஞ்சில் குத்தியது. அதை பார்த்த அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்களுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவர்களில் ஒருவன் டிராகன் ஈட்டி குத்தி இறந்து கிடப்பதை பார்த்ததும் அனைவரும் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த ஆதன் அந்த தாக்குதலை நோக்கி முன் சென்றான். அப்போது அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அத்துடன் அவன் ஒரு நட்சத்திரத்தின் வேகத்தை பெற்றான். அதனால் ஆதன் அந்த அட்டாக்கில் இருந்து அங்குமிங்கும் தாவி தப்பித்தான். அதை பார்த்து அங்கு ஓரமாக நின்று கொண்டிருந்த புலிச்செல்வனே திகைத்து போனான். ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள், இந்த பையனோட அட்டாக்கிங் ஆற்றல் மட்டும் இல்லாம இவனோட உடல் ஆற்றலும் ரொம்பவே நல்லா இருக்கு, இல்லனா இத்தனை எக்ஸ்போர்ட்களை சமாளிக்க முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த பையனை எக்ஸ்போர்ட் லெவல் 1-2 லெவல்ல இருக்கவங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த சில மக்களும் ஆமென்றவாறு தலைசைத்தார்கள். ஏனென்றால் ஆதன் இத்தனை எக்ஸ்போர்ட்கள் அவனை சுற்றி வளைத்து நின்ற போதும் அவன் பயப்படவே இல்லை. காரணம், அவன் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்களை விட அவன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்தான். அது மட்டுமின்றி ஆதன் கண்ணுமைக்கும் நேரத்தில் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்களையும் திசை திருப்பிவிட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டை கொன்றது எல்லாம் அவனது புத்திசாலித்தனமான மூளையை காட்டுகிறது. அதை பார்த்த அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்போர்ட் தனது வாளை எடுத்துக்கொண்டு அவன் ஆதனுடன் சண்டை போட ஆரம்பித்தான். ஆதன் தனது ஈட்டியை வைத்து அதை தடுத்துக் கொண்டே சென்றான். அப்போது மற்ற எக்ஸ்போர்ட்களின் தாக்குதல்களையும் தப்பித்துக் கொண்டே சென்றான். அந்த வாள் வைத்திருந்த வீரன் ஆதனை கொன்றாக வேண்டும் என்று அவனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தாக்கினான்.
இது இப்படியே தடுத்துட்டு இருந்தா இந்த வாழ்வீச்சுல இல்லனா மத்த எக்ஸ்போர்ட்டோட தாக்குதல்ல மாட்டினாலும் மாட்டிடுவோம். அதனால நம்ம இதுக்கு வேற யுக்தியை பயன்படுத்தி ஆகணும் என்று ஆதன் நினைத்த அடுத்த நொடி தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அங்குமிங்கும் பறக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த எக்ஸ்போர்ட்டுக்கு ஆதன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. அவனது வேகத்தை அவர்களால் தடுக்க முடியாமல் அங்குமிங்கும் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஆதன் ஒரு இடத்தில் வந்து நின்றான். அந்த வாளை வைத்திருந்த வீரன் அவனது வாளில் இருக்கும் சக்தியை ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி ஆதனை தாக்குவதற்கு முன்பு ஆதன் அங்கிருந்து பறந்து மேலே சென்று விட்டான். அதை பார்த்து அங்கிருந்த வீரர்களின் நிலை கவனத்தில் இருந்து சிதற ஆரம்பித்தது. காரணம், கோபம் அவர்களுக்கு அதிகமானது. சிறிது நேரம் ஆதன் எங்கு சென்றான் என்று அங்கிருந்த எக்ஸ்போர்ட்டுகளுக்கு தெரியவே இல்லை. அப்போது ஆதன் திடீரென்று வந்து அந்த வாள் வைத்து தன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த வீரனுக்கு பின்னால் நின்று அவனது முதுகை தட்டினான். அந்த வீரன் வேகமாக பின்னால் திரும்பினான். அங்கு ஆதன் நிற்பார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதன் குரங்கு குத்து சக்தியை வைத்து அந்த வீரனின் நெஞ்சில் குத்தினான். அந்த குத்து விழுந்த அடுத்த நிமிடம் அந்த வீரனின் வாயிலிருந்து ரத்தமாக வர ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்த அனைத்து எக்ஸ்போர்ட்டுகளும் பதைபதைத்து போனார்கள். அதன் பிறகு ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அந்த வீரனின் முகத்தில் குத்தினான். அந்த குத்து விழுந்த அடுத்த நிமிடம் அந்த வீரன் அப்படியே முட்டி போட்டு அங்கேயே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட்டுகளுக்கும் புலிச்செல்வனுக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆதனை பார்த்து அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் சண்டை ஆரம்பித்து சில நொடிகளில் சந்திரா அகாடமியை சேர்ந்த 2 எக்ஸ்போர்ட்கள் இறந்து கிடப்பது அங்கிருந்த அனைவருக்கும் பதற்றத்திற்கு உள்ளாக்கியது. இதை பார்த்த புலிச்செல்வன் கண்களில் கோபம் எல்லை மீறியது. அவன் இப்போதே களத்தில் இறங்கி ஆதனை கொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போது அவன் ஆதனை கொல்லலாம் என்று முடிவெடுத்து 2 அடி முன்னெடுத்து வைத்தான். அவன் இருக்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் வானத்தில் இருந்து ஏதோ ஒரு ஒளி வந்து பூமியில் விழுந்து கொண்டிருந்தது. அங்கிருக்கும் மேகங்களிலிருந்து ஒரு லைட் சக்தி வந்து தரையில் விழுந்து கொண்டிருந்தது. அது அங்கிருக்கும் வானத்தை அப்படியே ஒரு புதுவிதமான நிறத்திற்கு கொண்டு வந்தது. திடீரென்று அந்த லைட் சக்தி வேகமாக வந்து பூமியில் விழுந்தது. அந்த லைட் சக்தி வண்ணமாக மாறி பூமியில் வட்டமிட ஆரம்பித்தது. அதை பார்த்த மக்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவர்கள் திகைத்து போய் அந்த திசையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வண்ணமயமான லைட் பற்றி புலிச்செல்வனுக்கு என்னவென்று தெரிந்திருக்கிறது. அதனால் அவன் திரும்பி ஆதனை பார்த்துவிட்டு, இவனை எப்போ வேணாலும் நம்ம கொன்னுக்கலாம், அதுவும் இல்லாம இவன் நம்ம எல்லா எக்ஸ்போர்ட்களையும் கொல்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதனால நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பி அந்த லைட் சக்தி பூமியில விழுந்த இடத்துக்கு போலாம் என்று நினைத்துவிட்டு அவர்களது எக்ஸ்போர்ட் வீரர்களிடம் கூட சொல்லாமல் அங்கிருந்து சென்றான் புலிச்செல்வன். அங்கிருந்த மக்கள் புலிச்செல்வன் எங்கு செல்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு அரசபுரத்தின் எக்ஸ்பர்ட், எல்லாரும் அந்த பக்கம் பாருங்க, அங்க ஏதோ ஒரு சக்தி வானத்திலிருந்து தரைக்கு வந்திருக்கு, அதை பார்த்துட்டு தான் புலிச்செல்வன் போறான் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் ஆமென்று தலை இசைத்தார்கள். ஆனால் புலிச்செல்வன் ஏன் தனது வீரர்களிடம் கூட சொல்லாமல் செல்கிறான் என்றுதான் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த பக்கம் திரும்பி அந்த லைட் சக்தி பூமியில் வட்டமிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். இந்த லைட் சக்தி தான் டிவைன் சென்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் சக்தியா இருக்குமா என்ன என்று நினைத்து தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டு பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அனைத்து தாக்குதல்களில் இருந்தும் தப்பித்துக் கொண்டிருந்தான். புலிச்செல்வன் அந்த இடத்திலிருந்து செல்வதை பார்த்து அவனது எக்ஸ்போர்ட் வீரர்கள், அங்க பாருங்க, நம்ம தலைவர் கிளம்பிட்டாரு, அப்ப நம்ம இந்த ஆதனை சீக்கிரமா கொன்னுட்டு நம்மளும் இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க என்று கத்தினான். அப்போது அந்த வீரனுக்கு பின்னால் இருந்து ஒரு கொடூரமான கருப்பு நிறமான ஓனாய் ஸ்பிரிட் வந்தது. அதை பார்த்த மக்கள் அந்த லைட் சக்தியை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அந்த கருப்பு நிறமான ஓனாயை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஓனாய் மிகவும் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டும் ஆதனை நோக்கி ஓடி வந்தது. அப்போது ஆதன் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக குரங்கிடம் உதவி கேட்டான். அப்போது அந்த குரங்கு சொன்னது, நீ உன்னோட சிவப்பு நிறமான ஈட்டியை பயன்படுத்தாதன், அதுவே இந்த ஓனாயை ஜெயிக்க போதுமான சக்தி தான் என்று கூறியது. அதை கேட்ட ஆதன், அட ஆமா, நம்ம சிவப்பு நிறமான டிராகன் ஈச்சி வச்சிருக்கதே மறந்துட்டோமே, ஓகே தேங்க்ஸ் நண்பா ஞாபகப்படுத்தினதுக்கு என்று நினைத்துவிட்டு சிவப்பு நிறமான ஈட்டியே என்று கத்தினான். ஆதன் கத்திய அடுத்த நொடி அவன் கையில் அந்த சிவப்பு நிறமான ஈட்டி வந்தது. அதை எடுத்து ஒரு சுழற்றி விட்டு அவனை நோக்கி ஓடி வந்த ஓனாயை நோக்கி தாக்கினான். அந்த சிவப்பு நிறமான ஈட்டி அந்த ஓனாயின் மீது பட்டதும் அடுத்த நொடி அந்த ஓனாய் அப்படியே எரிந்து சாம்பலானது. அதை பார்த்த அந்த ஸ்பிரிட்டின் எக்ஸ்பர்ட் திகைத்து போனான். அவன் மட்டுமின்றி அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் ஆதனை பார்த்து திகைத்து போனார்கள். அங்கிருந்த எக்ஸ்போர்ட்களுக்கும் அந்த அதிர்ச்சி இல்லாமலும் மேலும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது.
அது என்னவென்றால் அந்த சிவப்பு நிறமான ஈட்டி ஓநாயை கொன்றது மட்டுமல்லாமல் அது அந்த வீரனையும் தாக்க வேகமாக சென்றது. அந்த சிவப்பு நிறமான ஈட்டி அந்த வீரனின் நெஞ்சில் குத்தியதும் அந்த வீரன் உடல் வெடித்து இறந்து போனான். அதை பார்த்து அங்கிருந்த அரசபுரத்தின் எக்ஸ்போர்ட்டுகளும் அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த ஆதனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் உடம்பு வெடிச்சு சாகிற அளவுக்கு ஆதன் ஆற்றல் அவ்வளவு வலிமையான ஒன்னா என்ன என்று மக்கள் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் கொன்ற 3 எக்ஸ்போர்ட்களும் மிகவும் வலிமையான வீரர்கள் என்று அங்கிருந்த விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் இருவருக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இளங்கோ, எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராவே நடந்துட்டு இருக்கு. இந்த ஆதனை கொல்றதுக்கு நம்ம பசங்களை தவிர யாருனாலுமே முடியாதா என்ன என்று விரக்தியாக கேட்டார். இல்ல விஜயன், நம்ம பசங்க முன்னாடி இவன் நிக்கவே முடியாது. இவன் சாகிறது உண்மைதான், இருந்தாலும் இவனை கொல்றதுக்கெல்லாம் வேற எவனாவது வருவாங்க. ஏதோ ஆதனுக்கு நல்ல நேரம், அதனால கம்மி ஆற்றல் இருக்கவங்க வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ஆதனை கொல்ல எவனாவது வருவான் பாரு என்று கூறினான் இளங்கோவன். அதை கேட்ட விஜயன் சரியென்றவாறு தலையசைத்தார். அதன் பிறகு மறுபக்கம் ஒற்றைக்கை வேங்கையன் அங்கு ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரனுடன் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அந்த வீரன் வேங்கையன் ஒரு கையால் இருந்ததால் அவன் பலவீனமானவன் என்று நினைத்து அவனை தாக்க வந்து நின்று கொண்டிருந்தான். ஆனால் வேங்கையனின் வாள் சக்தி அவனுக்கு தெரியவில்லை. அந்த வீரன் வேங்கையனை பார்த்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்ப? அதுவும் 3 நாள் யார் கண்ணிலையும் படாம தப்பிச்சு வந்திருக்க இல்லையா? ஏன்னா உன்னை பார்த்திருந்தா கொல்றதுக்கு எவனும் தயங்கி இருக்க மாட்டான். சரி, நீ என் கையில தான் சாகணும் இருந்தா அதை யாரால மாத்த முடியும் என்று ஏளனமாக சிரித்துவிட்டு கூறினான். அவனது சக்தியை வைத்து தாக்கினான். முதல் 2 தாக்குதல்களிலிருந்து வேங்கையன் தப்பித்து விட்டான். அதை பார்த்த அந்த வீரன், ஒரு கை இருந்தாலும் என் சக்தியில இருந்து தப்பிக்கிற அளவுக்கு ஆற்றல் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது நானும் ஒரு வீரன் கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அட்டாக்கோட நீ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை விட்டு போக போற என்று கூறிவிட்டு அவனது சக்தியை எடுத்து வேங்கையனை தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த வேங்கையன் தனது வாளில் கை வைத்த அடுத்த நொடி அங்கு ஒரு பிளாஷ் அடித்தது. அந்த பிளாஷுக்கு பின்பு வேங்கையன் அந்த வீரனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். அந்த வீரன் வேங்கையனை நெருக்கத்தில் பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்தான். அவன் அந்த நிமிடத்தில் மற்றொரு சக்தியை எடுத்து தாக்க முற்பட்டான். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் வேங்கையன் தனது வாளை வைத்து அந்த வீரனின் கழுத்தை வெட்டிவிட்டு அந்த வீரனின் உயிர் போகும் தருணத்தில், யாரை அவன் உருவத்தை வச்சு முடிவு பண்ணாத, என கடைசியில அவனே உன் மரணத்துக்கு காரணமா இருக்கலாம் என்று வேங்கையன் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வெட்டு வெட்டினான். அந்த வீரனின் கழுத்து தனியாக சென்று விழுந்தது. அப்போது வேங்கையன் அந்த வானத்தில் இருந்து பூமிக்கு வந்த லைட் சக்தியை பார்த்துவிட்டு அங்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான். ஆதன் சந்திக்க போகும் பழைய எதிரி யார்? ஆதன் என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?